வெல்கம் டு சரவணன் சமையல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்வீட் கச்சாயம் சேர்த்து எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கச்சாயம் சேர்க்க தேவையான பொருட்கள் வந்து 1 கப் நான் சுகர் எடுத்து வச்சுருக்கீங்க, மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ரவை, 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பலகார சோடா உப்பு, அப்புறம் 2 வாழைப்பழம். இங்கே பாருங்கள், மைதா மாவை நல்லா நான் தண்ணி ஊற்றி தோசை மாவு போல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் 3/4 கப் நான் போட்டுக்கிறேங்க. போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலங்கினா எடுத்து வச்சுருக்கேன் ரவை, வெள்ளை ரவை, அது கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய், பலகார சோடா அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வாழைப்பழம், 2 வாழைப்பழங்க, நல்லா மைதா மாவு, சுகர், வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இங்கே தண்ணி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணிக்கோங்க. நல்லா வாழைப்பழம் கெட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கே கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் மைதா மாவு போட்டு நம்ம கலக்கிக்கலாம். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. பாருங்க, இந்த கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காய்ஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். பார்த்து கையே கருக விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா எனக்கு வெந்துருச்சு. அதெல்லாம் நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்னு. அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சுவையான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் கச்சாயம் ரெடி. இது உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.